வெல்கம் டு பிரியா ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு லெமன் நெல்லிக்காய் பூண்டு சேர்த்து ஒரு மிக்சட் ஊறுகாய் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா ஊத்திக்கிறேன். முதல்ல தாளிச்சுக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன், அதனால நல்ல புகை வரும். செக்காயில் வேற, அதனால குறைச்சி வச்சுக்கிட்டு போடுங்க. நான் முதல்ல கடுகு போடுறேன். கடுகு நான் 10 கிராம் போட்டிருக்கேன். 10 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்லோ கடுகு எடுத்து இதை நுணுக்கி வச்சுக்கிருக்கேன். இது ஒரு 50 கிராம் போடுங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்குங்க. இது ரொம்ப பொரியணுங்கிறது இல்ல, நல்ல கடுகு ஆயில் வரும், அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்றேன். நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த கடுகு ஆயில். இப்போ இந்த லெமன் போட்டுக்குங்க. இந்த அளவு பொரிஞ்சா போதும், ரொம்ப பொரிய வேண்டாம். இப்போ இந்த லெமனை போட்டு லெமன் ஒரு 350 கிராம் இருக்கும். நல்லா வேந்து வரணும், அந்த அளவுக்கு நீங்க வதக்கணும். இந்த ஊறுகாய்க்கு லெமன் பூண்டு நெல்லிக்காய் மூணுமே நான் 1 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த கடுகு அரைச்சி போடுறது எதுக்குன்னா நல்ல எண்ணெய் ஊறி வரும். லெமன் எல்லாம் பச்சையா தான் நறுக்கி இருக்கேன். நெல்லிக்காய் ஒரு ஆவி போட்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு பச்சையா தான் போடுறேன். இந்த ஊறுகாய்க்கு லெமன் பூண்டு நெல்லிக்காய் மூணுமே நான் 1 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இதுல இந்த பூண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கம்மியாயிடுச்சு. இப்போ இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுனா நீங்க 200 கிராம் வரையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் எடுத்திருக்கேன். கம்மியா போட்டுக்கோங்க, அப்புறம் பத்தலைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் 150 கிராம் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அது போடுறேன். வறுத்து அரைச்சு வச்ச வெந்தயப்பொடி 20 கிராம், சீரகப்பொடி 20 கிராம். வேகிற வரையும் நல்லா கிண்டுங்க, குறைச்சி வச்சுக்குங்க. நல்லா வேகத்துக்கு மறுபடியும் நம்ம ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றும். இது போல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போதான் நல்லா சுருண்டு வந்தாதான் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி தான் விடணும். எங்க வீடியோ நீங்க தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் ஆவாரம் பூட்டி எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்க வீடியோ மறக்காம நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த நேரத்துல இந்த ஊறுகாய் நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு வாசனை. வெந்து சுருண்டு வரதுக்கு உங்களுக்கு 3/4 மணி நேரம் கூட ஆகும். இப்ப 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. ஊறுகாய் நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம், கெட்டே போகாது. உப்பு மட்டும்தான் கலந்துருக்கும், அதனால ஆரோக்கியமான ஊறுகாய் இது. இரும்பு பாத்திரத்துல பண்றதுனால நமக்கு தேவையான அயன் சத்தும் இதுல கிடைச்சிரும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இதை குறைச்சி வச்சுதான் பண்ணணும். சுருண்டு இந்த எண்ணெயெல்லாம் வெளியே வர்றதுக்கு 1 hour ஆகும். இதை நான் ஃபுல்லா குறைச்சி வச்சுதான் பண்ணியிருக்கேன். இது இந்த அளவுக்கு சுருண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றதுக்கு 1 hour ஆகும். அப்பப்ப நீங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கரண்டி இதுல அமுக்குனா ஒட்டக்கூடாது. ஊறுகாய் நமக்கு ஒட்டிட்டு வரக்கூடாது, அந்த ஆயில் தான் இருக்கணும். வைக்கிறீங்கன்னா அப்படி ஒட்டாம வரணும். இதுதான் பதம், அவ்வளவுதான். இதை வேற உடனே இந்த பாத்திரத்துல இருந்து வேற பாத்திரத்துக்கு நீங்க இந்த ஊறுகாயை மாத்திக்கணும். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு எனக்கு. நான் போட்டது அதாவது 1 கிலோ வெஜிடபிளுக்கு நீங்க 150 கிராம் மிளகாத்தூள், 150 கிராம் உப்பு, மீதி 20 கிராம் வெந்தயத்தூள், சீரகத்தூள், 50 கிராம் கடுகு தூள் போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல நாவூரும் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நாக்கு ஊறக்கூடிய ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க ஒரு 3 நாளைக்கு வெயில் உங்க வீட்டுல இருந்ததுன்னா, வெயில் கிடைச்சா வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க, வெளியிலே வச்சுக்கலாம். இது கெமிக்கல் சேர்க்காத ஊறுகாய், எப்போதும் உங்க வீட்டுல கெட்டு போகாம இருக்கும்.